டிஎன்பிஎஸ்சி ஓஎம்ஆரில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பெருசா எதுவும் இல்ல. இங்க வந்து இன்விஜிலேட்டர் வந்து சைன் போடுற மாரி இருக்கும். அந்த பாக்ஸ் வந்து அப்படியே கீழ கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? நம்ம இங்க தம்ப் இம்ப்ரஷன் வச்சதுக்கப்புறம், இங்க இன்விஜிலேட்டர் சைன் போடுறதுக்கு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ வந்து இந்த இடத்துலேருந்து எடுத்துட்டு 2வது பேஜ்ல கடைசியில கொண்டு வந்துட்டாங்க. இதோ இந்த இடத்துல வந்து கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மட்டும் இங்க சைன் போடுற மாரி இருக்கும். எப்ப எக்ஸாம் ஆரம்பிச்ச உடனே. அதாவது ஓஎம்ஆர் நம்ம கைக்கு குடுத்த உடனே, இந்த இடத்துல நம்ம சைன் போடுற மாரி இருக்கும். இப்போ வந்து இந்த பக்கத்திலேயே வந்து இன்விஜிலேட்டர் வந்து எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் இங்க சைன் போடுற மாரி இருக்கும். சரிங்களா? மேலேயும் ஒரு இடத்துல வந்து நம்ம சைன் போடுற மாரி இருக்கும். அங்க வந்து எப்ப எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம். இந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் சைன் போடணும். இந்த இடத்துல வந்து இன்விஜிலேட்டர் வந்து சைன் போடுவாங்க. சரிங்களா? இந்த 2 பாக்ஸையும் நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நம்ம சைன் போடுவோம். இந்த இடத்துல இன்விஜிலேட்டர் சைன் போடுவாரு. ஆனா இங்க பாருங்களேன். இந்த இடத்துல வந்து நம்ம சைன் போடுவோம். இந்த இடத்துல வந்து இன்விஜிலேட்டர் வந்து சைன் போடுவார். சரிங்களா? அந்த பாக்ஸ் வந்து மாறி இருக்கு. கவனிச்சுக்கங்க. ஆனா 2 இடத்துலயுமே வந்து இன்விஜிலேட்டர் வந்து எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் தான் சைன் போடுவாரு. நம்ம எப்ப போடுவோம்? இந்த கீழ 2வது பேஜ்ல இருக்கிறது வந்து எப்ப போடணும்னா, இங்கேயே தெளிவா குடுத்திருப்பாங்க பாருங்க. தேர்வு தொடங்கும் முன்னர். கடைசி பேஜ்ல இருக்கிறது வந்து ஓஎம்ஆர் குடுத்த உடனே நம்ம போடணும். மேல வந்து எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம போடணும். சரிங்களா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் வேற என்ன சேஞ்சுனா, வேற எதுவும் சேஞ்ச் இல்ல. இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. ஆனா சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா சேஞ்ச் இல்ல. எதனா தப்பு பண்ணா மார்க் வந்து ரெட்யூஸ் பண்ணுவோம். அதான் வந்து சொல்லியிருப்பாங்க. தம்ப் இம்ப்ரஷன்லாம் வைக்கலனா 2 மார்க் வந்து ரெட்யூஸ் ஆகும். டோட்டல் மிஸ்டேக் எதனா இருந்தா மார்க் வந்து ரெட்யூஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து குடுத்துருப்பாங்க. நான் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இந்த புது ஓஎம்ஆரோட லிங்க் வந்து குடுக்குறேன். நீங்க வேணும்னா வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன படிச்சு பாருங்க. சரி, ஓகே. இதில முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏற்கனவே உங்களுக்கே தெரியும். எப்பவுமே வந்து இங்க லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் தான் வைக்கணும். சரிங்களா? லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் தான் வைக்கணும். நீங்க வந்து லெஃப்ட் ஹேண்டா இருந்தாலும் சரி, ரைட் ஹேண்டா இருந்தாலும் சரி. சரிங்களா? லெஃப்ட் ஹேண்ட் தான் எப்பவுமே இங்க வைக்கணும். ஞாபகத்துல வச்சுக்கங்க. எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து வைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம எக்ஸாம் எழுதின்னு இருக்கும்போதே வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஆனா எக்ஸாம் முடியறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்து நமக்கு வந்து ஸ்டாம்ப் வந்து கொண்டு வந்துருவாங்க இல்லையா? ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபிங்கர் பிரிண்ட் வச்சதுக்கப்புறம் வந்து நல்லா தொடச்சுக்கங்க. சரிங்களா? ஃபிங்கர அதுக்கு தான் சொல்றேன். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் மார்க் இருக்குது இதுதான் வந்து குடுத்துருப்பாங்க. அதாவது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் நம்ம வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு 2 மார்க் வந்து எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்க கொஸ்டின் நம்பர், இந்த கொஸ்டின் புக்லெட் நம்பர் இருக்கு இல்லையா? அது வந்து நம்ம சரியா ஃபில் பண்ணலன்னா 5 மார்க் வந்து காலி. சரிங்களா? 5 மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எதனா ஒண்ணுத்துக்கு வந்து இங்க ஷேட் பண்ணாம விட்டுருந்தோம்னு வச்சுக்கோங்க கொஸ்டின்ல, எதனா ஒண்ணாவது நம்ம ஷேட் பண்ணணும். இப்ப இந்த 177ன்னு வச்சுக்கங்க. ஏ, பி, சி, டி, இ இருக்கு இல்லையா? எதனா ஒண்ணாவது ஷேட் பண்ணணும். எதுவுமே ஷேட் பண்ணலன்னா அதுக்கு ஒரு 2 மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இங்க மேல டோட்டல் ஆட் பண்ணி போடுறோம் இல்லையா? கீழ ஏ, பி, சி, டி இந்த டோட்டல் மிஸ்டேக்கா இருந்தா 2 மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷேட்லாம் எப்படி பண்ணணும்? உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் ஃபுல்லா தான் வந்து ஷேட் பண்ணணும். சரிங்களா? அதான் குடுத்துருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் வந்து இன்விஜிலேட்டர் ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதோ இருக்கு இல்லையா? அங்க டோட்டல். நம்ம போட்டதுக்கப்புறம் இந்த டோட்டல் வந்து நம்ம இங்க போடுவோம் இல்லையா? இங்கேயும் நம்ம எழுதுவோம். இந்த டோட்டல் வந்து வெரிஃபை பண்ணி இங்க வந்து இன்விஜிலேட்டர் வந்து எழுதுவாரு. சரிங்களா? நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிச்சீங்கன்னா, அதில வந்து குடுத்துருப்பாங்க. பிரிவு 4ம் அப்புறம் பிரிவு 5 இதோ இருக்கு இல்லையா? பிரிவு 5 இது 2மே வந்து இதுவும் பிரிவு 5, இதுவும் பிரிவு 5 சரிங்களா? அப்புறம் பிரிவு 4னா வந்து இது. இத வந்து இன்விஜிலேட்டர் வந்து ஃபில் பண்ணணும். சரிங்களா? ஆனா இந்த பிரசன்ட்ன்றத வந்து நம்மளே வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க எல்லாருமே. நீங்க வந்து கேட்டுக்கங்க ஒரு வாட்டி. ஏன்னா அவங்க வந்து எப்படினாலும் நம்மகிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வருவாங்க இல்லையா? அப்போ வந்து கேட்டுங்க. சப்போஸ் யாராவது வரலன்னா ஆப்சென்ட்ன்றத வந்து அவங்களே தான் ஃபில் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஆப்சென்ட்ட வந்து அவங்களே ஃபில் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இத வந்து அடிச்சுருவாங்க. சரிங்களா? இது வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுருவாங்க இத. அதனால தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் குடுத்துருப்பாங்க. சப்போஸ் இது ஓஎம்ஆர்ல நம்ம எதனா கோடு விழுந்திருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், தெரியாம எதனா கிறுக்கல் இப்படி ஒரு கோடு விழுந்துச்சுன்னா, இந்த ஓஎம்ஆர வந்து இன்வாலிட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே வந்து பண்ணுங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து அதுவே வந்து பிரிண்ட் ஆகி வந்துரும். நம்ம எதுவும் வந்து எழுத தேவையில்ல. அப்புறம் இங்க பார்கோடு வந்து இருக்கும். அந்த பார்கோடு வந்து டேமேஜ் ஆகாம பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து பிளாக் பால் பாயிண்ட் பென்ல தான் வந்து ஃபில் பண்ணணும். ஜெல் பென்னோ இல்ல இங்க் பென்னோ வந்து ஃபில் பண்ணாதீங்க. அதுவும் பிளாக் கலர் தான். சரிங்களா? பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் மட்டும் யூஸ் பண்ணுங்க. இந்த மாரி ஓஎம்ஆர் ஷேட் பண்ணுறதுக்கு தனியாவே பென்னு இருக்கும். சரிங்களா? அந்த பென்ன வந்து யூஸ் பண்ணுங்க. அதோட நிப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும். நம்ம வந்து சீக்கிரமா வந்து ஷேட் பண்ண முடியும். அந்த மாரி பென்னா வாங்கிக்கங்க. நீங்க கடையில போய் ஓஎம்ஆர் ஷேட் பண்ற பென்னுன்னு கேட்டாலே தருவாங்க. அப்படி இல்லனா போல்டு பென்னுன்னு சொல்லுவாங்க அத.
இது வந்து புக்லெட் நம்பர் வந்து எழுதும்போது ஒரு வாட்டி எத்தனை இருக்குது 1 2 3 4 5 6 7 8 இருக்கா, அதேமாதிரி 8 வருதான்னு பார்த்துங்க சரிங்களா. நீங்கள் புக்லெட் நம்பருக்கு பதில் கொஸ்டின் பேப்பரில் வேறு எதனாவும் இருக்கும், அதை வந்து ஒரு வாட்டி எண்ணி பார்த்துக்குங்க. இதே 8 நம்பர் தான் அது இருக்குதாங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு கொஸ்டின் பேப்பர்லேயே இருக்கும் அந்த கொஸ்டின் பேப்பர் புக்லெட் நம்பரு. அந்த 8 நம்பர் இருக்கிறத மட்டும் வெரிஃபை பண்ணிட்டு இது வந்து இங்கே எழுதிருங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் புக்லெட் எழுதுனதுக்கப்புறம் இங்கே வந்து இருக்கிறது வந்து டேரெக்டாக அப்படியே ஷேட் பண்ணாதீங்க சரிங்களா. ஏன்னா மிஸ்டேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இங்கே வந்து 2 1 0 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாட்டி வந்து புள்ளி வச்சுருங்க. 2 எங்கே இருக்கோ 2 ஓகேவா, 1 அப்புறம் வந்து 0 வந்து எங்கே இருக்குது புள்ளி வச்சுருங்க ஒரு வாட்டி சரிங்களா. நம்ம வந்து அப்படியே ஷேட் பண்ணும்போது நிறைய தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே ஸ்டார்டிங்கில் தப்பு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அப்செட் ஆகிடும் இல்லையா. அதுக்கப்புறம் இங்கே எல்லாமே வந்து என்னது மைண்ட் வந்து அப்செட் ஆகிடும், சரியாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. அதுதான் வந்து சொல்கிறேன். ஏன்னா இங்கே இப்போ 2 1 0 நம்ம அப்படியே ஷேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், 0 வந்து முதல்ல இருக்க ஷேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி புள்ளி வச்சுருங்க, நான் நம்பர் புள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணுங்கள் கரெக்டாக புள்ளி வச்சுருக்கோமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எதுன்னு பார்த்து ஷேட் பண்ணுங்கள் சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து டோட்டல் எழுதணும் இல்லையா. இதோட ஏவோட டோட்டல் இங்கே எழுதணும், பியோட டோட்டல் வந்து எழுதணும், சிடி வந்து நம்ம எப்படினாலும் ஷேட் பண்ண மாட்டோம், அதை விட்டுருங்க. அந்த இடத்துல வந்து 0 போடணும். அதேமாரி மற்றதுக்கும் வந்து இங்கே ஃபில் பண்ணணும் இல்லையா. அதை வந்து டேரெக்டாக வந்து ஃபில் பண்ணாதீங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி எழுதிக்கங்க, டேரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணாதீங்க. ABCD இந்த மாதிரி வந்து எழுதிக்கங்க. அடுத்தது இந்த காலம் ஃபுல்லாக ஏ வந்து டோட்டல் பண்ணுவோம் இல்லையா, அந்த டோட்டலை வந்து இங்கே எழுதுங்க. அப்புறம் பியோட டோட்டல் வந்து இங்கே எழுதுங்க. அப்புறம் சிடி இங்கே எதுவும் டேரெக்டாக எழுதாதீங்க சரிங்களா. அதேமாரி இந்த காலமுக்கும் வந்து இங்கே எழுதிடுங்க ABCD. அதுக்கப்புறம் இதுக்கும் ABCD. இதுக்கப்புறம் இது 4த்தையும் அதுக்கப்புறம் இது 4த்தையும் வந்து டோட்டல் பண்ணால் இங்கே ஒரு 4 நம்பர் கிடைக்கும் இல்லையா. அந்த 4 நம்பரையும் வந்து ஆட் பண்ணி பாருங்கள். ஆட் பண்ணி பார்த்து 200க்கு வந்து சமமாக இருக்கணும் சரிங்களா. சமமாக இருந்தால் தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து எழுதியிருக்கணும் அர்த்தம். இதை வந்து கொஸ்டின் பேப்பரில் ரஃப் ஷீட் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து எழுதி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 200 வந்ததுக்கப்புறம் இந்த இருக்குல்ல, இது எடுத்து அப்படிங்க எழுத வேண்டியதான், இந்த இடத்துல எழுத வேண்டியதான். 2வது எழுந்த 2வது, 3வது எழுந்த அப்படியே 3வது வந்துடும் சரிங்களா. அதுக்கப்புறம் இங்கே நம்ம எழுதணும் இல்லையா ABCD, அதுதான் வந்து இங்கே வரும் ABCD. வந்து நம்ம எதுவுமே ஃபில் பண்ணியிருக்க மாட்டோம், அதை அப்படியே 0வில் போட்டுற வேண்டியதான். சப்போஸ் இங்கே 2 தான் வருது, ஏன் 35னா 3 5 ஷேட் பண்ணிட்டு இந்த இடத்துல 0 வந்து ஷேட் பண்ணணும் சரிங்களா. முன்னாடி எதுவுமே இல்லைனா 0 ஷேட் பண்ணுங்கள் ஓகேவா. ஏன்னா கடைசியில் 0 போட்டுற போகிறீங்க, கடைசியில் வந்து 0 வந்து ஷேட் பண்ணக்கூடாது, முன்னாடி 0 வந்து ஷேட் பண்ணணும், அதுதான் சொல்கிறேன். அதேமாதிரி இந்த டோட்டல் போடும்போதும் ஒரு வாட்டி புள்ளி வச்சு பார்த்துங்க சரிங்களா. முக்கியமான விஷயம் என்னென்னா இது இந்த 0 வந்து மாறி இருக்கும் சரிங்களா, அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க. இது இருக்கு இல்லையா, இங்கே வந்து 0 வந்து கடைசியில் இருக்கும், இந்த இடத்துல 0 வந்து ஸ்டார்டிங்லேயே வரும். அதனால் ஒரு வாட்டி வந்து நான் சொன்னேன் புள்ளி வச்சு சொன்னேன் இல்லையா, லேசாக புள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஷேட் பண்ணுங்கள். ஏன்னா அவசரத்தில் நம்ம மாற்றி ஷேட் பண்ண வாய்ப்பு இருக்குது இல்லையா. இப்போ இங்கே 0 வருதுன்னு வச்சுக்கோங்க, முதல்ல இதுவே ஷேட் பண்ணுவோம், ஆனால் 0 வந்து கடைசியில் தான் இருக்குது, அதுக்கு தான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் வந்து அப்படியே கீழே வந்து மாறி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்பர் சைன் இருக்கும், 2வது இன்விஜிலேட்டருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா இங்கே இன்விஜிலேட்டர் வரும், 2வது தான் வந்து நம்பர் சைன் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா, இதே வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்புறம் OMRக்குன்னு தனி பென் இருக்கும் சரிங்களா, அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள், அதில் தான் வந்து நம்ம சீக்கிரமாக ஷேட் பண்ண முடியும்.